அனைவருக்கும் வணக்கம். பல போராட்டங்கள் கழித்து தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்கும் ஜோசப் விஜய் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொல்வது என்னவென்றால், மக்களுக்கு 200 யூனிட் இலவசமாக கிடைக்க முதல் கையெழுத்து போட்டது மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் 2-3 கையெழுத்து ஏற்கனவே நடைமுறை உள்ளது என சொல்கிறாங்க. இருந்தாலும் பெண் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு மீது முதல்வருக்கு அக்கறை இருப்பது என காட்டுனதற்கு மகிழ்ச்சி. அடுத்து, தமிழ்நாட்டில் 10.5 லட்சம் கோடி கடன் இருப்பதை தெரிந்துதான் நீங்கள் மக்களிடம் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவேன், இவர் எப்படி நிறைவேற்றுவார் என நீங்களே சொன்னீங்க. அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு 30% கமிஷன் பணம் போகின்றது. அதை எடுத்து நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என சொன்னீங்க. அந்த கமிஷன் பணத்தை எடுத்து மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் பற்றவில்லை என்றால் உங்களுடைய எம்எல்ஏ, அமைச்சர் சம்பளத்தை அல்லது செலவுகளை குறைத்து கொண்டு மக்களின் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் முடியாவிட்டால் படத்தில் காட்டுவது போல நீங்கள் ரியல் வாழ்க்கையில் பணக்கார வீட்டில், அதாவது எம்எல்ஏ பெரிய பணக்கார வீட்டில் ரைடு விட்டு அவர்கள் பணம் ஒருவேளை பதுக்கி வைத்திருந்தால் அந்த பணத்தை எடுத்து மக்களின் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைடு விட மத்திய அரசு ஒத்துழைப்பு வேணும் என்றால் நீங்கள் தான் முகத்தை மறைத்து விட்டும் சொல்ல மாட்டீங்கள், மக்களுக்கு தெரியாமலும் செல்ல மாட்டீங்க சொன்னீங்க. எப்படியும் நேரடியாக பிரதமரை பார்க்க தான் போறீங்க. அது இந்த மக்களின் நலனுக்காக பார்த்துவிட்டு வந்தால் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதனால் கஜனாவில் பணம் இல்லை என சொல்வதை விட்டுவிட்டு 2-3 மாதத்தில் மக்களுக்கு மாதம் தரும் நிதியையாவது கொடுத்தால் ஏழை மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏனென்றால் அதை நம்பி மாத வட்டிக்கு கடன் கூட வாங்கியிருக்கலாம். மக்களின் கோரிக்கையை முதல்வரான நீங்கள் உடனடியாக செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பல போராட்டம் கழித்து முதல்வரான உங்களை மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்து கூறி, இத்துடன் இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கூறிய வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன்.